கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியின் போதனை என்பது இன்றைக்கும் நமக்கு மிக பொருத்தமாக அமைகிறது. இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக புனித 23ஆம் யோவான் அருளப்பர் அவருடைய கனவாக அவர் கண்டது இதுதான்: புதிய ஒரு காற்று உள்ளே நுழைய வேண்டும், எனவே ஜன்னல்களை திறங்கள் என்று அவருக்கு ஒரு புதியதொரு ஒளி ஊட்டப்பட்டது. ஏன் என்று சொன்னால், திருச்சபையிலே மிக இறுக்கமான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இந்த இறுக்கமான சட்டத்திட்டங்கள் நம்மை அதை விட்டு ஒரு சிறிய அளவில் கூட வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கிறது. எனவே பிறரோடு இருக்கக்கூடிய அந்த உறவும் சரி, மக்களோடு வாழ்கின்ற அந்த நல் வாழ்வும் சரி, மிக ஒரு நெருக்கடியான சட்டத்திட்டங்கள் என்ற வகையிலே அதிலே முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். எனவே இந்த இறுக்கமான சூழல் என்பது சற்று தளர்த்தி பரந்த மனப்பான்மையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பாங்கையும் இறைவன் திருச்சபைக்கு தர வேண்டும் என்று அவர் வேண்டினார். எனவே அவர் வேண்டியதனுடைய பலனாக அவருக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்னவென்று சொன்னால், ஜன்னல்களை திறங்கள், புதிய காற்று உள்ளே நுழையட்டும் என்பதாகும். இதன் அடிப்படையில் தான் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் கூட்டப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயர்களுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக கூடினார்கள். பல இறை இயலார்கள், தத்துவ இயலார்கள் என்று எல்லோரும் வந்தார்கள். இதில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், பிரிவினை சபை சகோதரர்கள் என்று அதுவரைக்கும் அவர்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட அழைக்கப்பட்டார்கள். அவர்களும் வந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் அங்கே கேட்டு தெரிந்து ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் எக்குமெனிக்கல் கவுன்சில் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து தரப்பினரையும் ஒன்றாக இணைத்து கருத்து கேட்டு அந்த கொள்கை திரட்டுக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே தான் பிற சமயங்களோடு உறவு, பிற பிரிவினை சபைகளோடு உறவு என்ற அந்த ஒரு அத்தியாத்தை ரெதிதக்ராசியோனே என்ற அந்த ஒரு கொள்கை திரட்டையும் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, புதிய காற்று உள்ளே வரட்டும். எனவே இந்த புதிய காற்று, அதே போன்றுதான் புதிய ரசம் என்பது இன்றைக்கு நற்செய்தியிலே வருகிறது. புதிய ரசம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஜன்னல்களை திறந்தால்தான் புதிய காற்று வருவது போல புதிய ரசம் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையிலே அது வந்துவிட்டது. எப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே உதித்தாரோ, பிறந்தாரோ, அப்பொழுதே இந்த புதிய ரசம் என்பது தொடங்கிவிட்டது. 3 ஆண்டுகளாக இந்த புதிய ரசம் என்பது எல்லோருக்கும் பருகிட அளிக்கப்பட்டது. இந்த புதிய ரசத்திற்கு ஏற்ற புதிய ஒரு குடுவை, புதியதொரு தோற்பை என்பது அவசியமாகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வைன், திராட்சை ரசம், இந்த வார்த்தை மது என்பது சற்று ஒரு நெகட்டிவ், எதிர்மறையான கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கின்றது. காரணம், பலவிதமான மது என்று நாம் குறிப்பிடுவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மது கடைகளில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டது வைன் என்பதாகும். வைன் என்று சொல்லக்கூடியது சாதாரணமாக எல்லோரும் விருந்துகளிலே உண்ணக்கூடிய, குடிக்கக்கூடிய ஒன்றாகும். எனவே அந்த திராட்சை ரசம் என்பது புதிய தோற்பையிலே ஊற்றி வைக்க வேண்டும். குடுவையிலே வைத்தால் மிக நீண்ட காலம் அதை வைத்திருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக பயணம் செய்கின்ற பொழுது அதை எடுத்து செல்ல முடியாது. எனவே தான் தோற்பைகளில் வைத்தார்கள். அந்த தோற்பைகள் என்பது நீண்ட காலமாக அந்த பழரசத்தை தேங்கி வைக்கவும் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியும் என்பதனால். ஆனால் புதிய ரசம் என்ன ஆகும் என்று சொன்னால், ஃபெர்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மது என்பது, அந்த பழரசம் என்பது நொதிக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது வந்துவிட்டால் தோற்பைகளை கூட வெடித்து சிதறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவே தான்
புதிய மது என்று சொல்லக்கூடியது, புதிய ரசம் என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் கொடுத்த புதிய கட்டளை. அந்த புதிய கட்டளை என்ன? அன்பு என்பதாகும். மற்ற எல்லா கட்டளைகளையும் அதற்கு அடியாகத்தான், அதற்கு அடித்தளமாகத்தான் வைத்தாரே ஒழிய அன்பு என்பதுதான் உயர்ந்ததாக இருக்கிறது. அன்பு செய்யுங்கள், பிறகு நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் என்ற வகையிலே அன்பு என்பதுதான் அடித்தளமாக மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ரசத்தை தான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எதிர்த்தார்கள். இது வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு பொருந்தாத ஒன்றாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு புதிய ரசம் தன்னுடைய வருகையிலே வந்துவிட்டது, புதிய ஒரு ஆட்சி, புதியதொரு தொடக்கம் என்றெல்லாம் அவர்களுக்கு அறிவித்து இறை ஆட்சியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் என்பதைத்தான் இந்த புதிய ரசம் என்பது நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொண்டு வந்த புதிய காற்று, புதிய ரசம் என்பது நமக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிறது. இறுக்கமான ஒரு சூழலிலே இல்லாமல் இறைவனுடைய இரக்கத்திற்கு நாம் உட்பட்டவர்கள் என்பதை நினைத்து அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற நல்மனதையும் தாராள உள்ளத்தையும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற மேலான எண்ணத்தையும் மீட்பையும் இறைவன் நமக்கு அருள்வாராக. ஆமென்.